ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் இதை போட்டு வறுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இதை போட்டுருங்க. இது பேசிக். புதுசாக நீங்கள் லஞ்ச் ரெசிபி இதெல்லாம் சமையல் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு எப்பயுமே வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ காஞ்சாலும் பரவாயில்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இன்றைக்கி லஞ்ச் ரெசிப்பியாக நான் கேரட் சாதம் தான் பண்ண போகிறேன். இது என்னங்க பெரிய விஷயமா, கேரட் பொரியல் செஞ்சு போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைங்க, பசங்களுக்கு கேரட் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை டேஸ்ட்டாக செஞ்சு தரணும். கேரட் துருவி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த மெலிசாக இருக்கும், அதில் துருவிக்கோங்க. பெரிய பெரிய சீவல் இருக்கும்ல, அதில் வேண்டாம். குட்டி குட்டியாக திருவுற அந்த இது இருக்கும் பாருங்களா, மோடு, அதில் நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி திருவிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கேரட்டை திருவிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கேரட் போடுங்க. ஏன்னா கேரட் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. கேரட் என்ன சொல்கிறதுனா அந்த உதிரியாக சாதத்தோடு ஒட்டணும். லைட்டாக பரட்டி விட்டுட்டு உப்பு கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம் எப்பயுமே போடணும். மஞ்சப்பொடி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலருக்காக மட்டும் இல்லைங்க, அது ஒரு கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நல்லா தான் வாஷ் பண்ணி போடுவோம். இருந்தாலும் சம் பாக்டீரியாஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது அங்கே க்ரியேட் ஆகும். அப்போது இந்த மஞ்சப்பொடி தான் அதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சயின்ஸ் மிஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான மசாலா சாமான், கரம் மசாலா, சீரகப்பொடி, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் கம்பல்சரி இதை போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இந்த 4 பொருளும் எப்பயுமே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கரம் மசாலா ஃப்ளேவர் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். லைட்டாக புரட்டி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த மசாலா பொடியெல்லாம் நம்ம எண்ணெயிலே போட்டிருந்தோன்னா நல்ல பச்சை வாசனை இல்லாமல் போயிருக்கோம். நம்ம காய் மேலே போட்டிருக்கிறதுனால லைட்டாக பச்சை வாசனை வரும். அதனால் சும்மா தண்ணியை தெளித்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். அந்த கேரட்டும் உதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா. இதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு கேரட் பொரியலாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போது ஆறுன சாதத்தை எடுத்து போட்டுக்கோங்க. நான் சுட சுட வடித்த சாதத்தை உடனே போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதமாக இருந்தால் கொஞ்சம் ஆற வச்சுருக்கணும். நான் புழுங்கலரிசி சாதம் தான் போடுறேன். உங்களுக்கு பிரியாணி ரைஸ் இருந்தால் நீங்கள் முதல்லையே வேக வச்சு அரை வேக்காடு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூடான சாதத்தை, புழுங்கலரிசி சாதம் உடையாது. ஸோ இதில் போட்டு நல்லா கலக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மெய்த்தி இல்லைன்னா பச்சை கொத்தமல்லி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தான் சொல்கிறேனே, நான் மார்க்கெட் போயே 1 வாரம் ஆகுது. ஸோ இருக்கிறதெல்லாம் வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். பக்கத்து கடையில் கொத்தமல்லி கூட கிடைக்கல எனக்கு. ஸோ வெறும் கருவேப்பிலை, கஸ்தூரி மெய்த்தி தான் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, இதுதான் கடையில் கிடைக்கும். இந்த கஸ்தூரி மெய்த்தியும் தூவிட்டு அந்த வெண்ணெயோடு சேர்த்து பரிமாறினீங்கன்னா லஞ்சில் அதுவும் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது கெடவும் கெடாது. இந்த வெய்ய காலத்தில் குழம்பு அப்புறம் காய் இதெல்லாம் நம்ம லஞ்ச் கட்டி கொடுத்தோன்னா பசங்க சாப்பிடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.